ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பை சைடு க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாள் நடந்த அளவுக்கு இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 7 அன்னைக்கு ஒரு 2.10% வந்து ஹை வந்து கொடுத்துருந்தது. ஸோ நேற்று வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 0.41% தான். ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா மேபி க்ளோஸுக்கு மேலே இப்போது வந்து போயிட்டு இருக்கு. அதாவது பெரிய அளவில் கொஞ்சம் பியரிஷ் மார்க்கெட்டாக இல்லாமல் ஒரு புல்லிஷாக தான் போயிட்டு இருக்கு. -0.03 மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்திருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த கர்வ் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா $76 வரைக்கும். ஸோ எப்போ வேணா யூஎஸ் ஆயில் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் ஸ்விங் ட்ரேடிங்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோங்கிற பேரில் இப்போ நம்ம ஃபாரெக்ஸ்லாம் போய்ட்டு ஒரு ஸ்விங் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ $64 வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு $63 ஆச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கம்பல்சரியாக வந்து வச்சு தான் நம்ம ஒரு பேப்பர் ட்ரேடிங்கோ அந்த மாதிரி வந்து பண்ண முடியும். இந்த இடத்துலலாம் வர்றப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு $10 பக்கம் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. பட் உடனேன்னு சொல்லிட முடியாது. இருந்தாலுமே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டால் கூட ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், ஒரு 10 பாயிண்ட்ஸ், ஸோ 1:2 ரேஷியோவில் ஸோ ஒரு யூஎஸ் ஆயில் வந்து ஒரு ஸ்விங் வந்து பாசிபிள். கொஞ்ச நாள், அதாவது பார்த்தீங்கன்னா உடனேன்னு சொல்லிட முடியாது, கண்டிப்பாக டைம் எடுக்கும். நம்ம வந்து க்ரூட் ஆயிலில் நம்ம ட்ரை பண்ணதை விட ஒரு ஃபாரெக்ஸில் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்ம வந்து யூஎஸ் ஆயில் வந்து ட்ரை பண்ண முடியும். க்ரூட் ஆயிலில் கான்ட்ராக்ட் பேசிங்கிறனால ஸோ மந்த்லி கான்ட்ராக்ட் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும் ஸ்விங் ட்ரேடிங்கு. ஸோ க்ரூட் ஆயிலில் வந்து அந்த இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, க்ரூட் ஆயிலில் வந்து ஒரு சின்ன கேப் என்ன சொல்கிறதுன்னா ஒரு கேப் அப் வந்து விழுந்தது, கேப் டவுன் வந்து விழுந்தது இந்த ரேஞ்சில். ஸோ இந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு வேணால் கொஞ்சம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர ஸோ இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பையிங் ஜோன் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்த மட்டும் இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப் ஃபில்லிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டவுனிங் வந்து நடக்கும். ஏன்னா இந்த பேட்டர்ன் ஒன் டேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 5806க்கும் 5550க்கும் ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆனிச்சு, ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆனது. ஸோ அதை வந்து பிரேக் அவுட் வந்து நேற்று நடந்திருக்கு. ஸோ அதோட அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 6018, ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம். ஸோ அகைன் வந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கே தவிர கொஞ்சம் கீழே விழுவுறதுங்கிறது கொஞ்சம் வந்து பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ கீழே விழுவறதுக்கு எங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வந்து நமக்கு வந்து சப்ளை கொடுத்துருந்தது. பட் அந்த அளவுக்கு நமக்கு சப்ளை வந்து ஒர்க் ஆகல. ஒரு 2 நாள் மட்டும் தான் கொஞ்சம் டவுன் எடுத்தது, ஒரு பெரிய அளவு ஃபால் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்து ஒரு சப்ளை கொடுத்தது அப்படின்னா ஸோ மறுபடியும் கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ நமக்கு மார்னிங்கான கண்டிஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ஈவினிங் வேணால் ஏதாவது பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆனால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் அவுட் பண்ணாலே ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கேண்டிலோட ஹை இதுதான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவல். ஸோ நமக்கு எந்த கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2245, கிட்டத்தட்ட ஒரு 10:45, ஆமாம் 10:45 கேண்டிலோட ஹை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இந்த இடம், ஸோ இந்த இடத்த தாண்டி ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த 5914 வச்சுக்கலாம், 915 தாண்டி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 6018 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் இந்த க்ளோசிங்கை விட கீழே தான் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ நம்ம இந்த இடத்துலையும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் இறங்கும். ஸோ 5806 வந்தால் ஸோ மறுபடியும் வந்து நம்ம வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த 5806 எப்படி வந்தது அப்படின்னா அந்த சேனல், அந்த பேரலல் பேட்டர்ன் சொன்னல, அந்த பேரலல் பேட்டர்னோட டாப் லைன் தான் பார்த்தீங்கன்னா இந்த 5806. ஸோ நம்ம பிரேக் அவுட் எடுத்துருச்சு அப்படின்னா பை வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். இல்லை அப்படின்னா க்ளோஸுக்கு கீழெல்லாம் ஓப்பன் ஆகுறப்ப இந்த 5806 வந்தால் ஸோ நம்ம அகைன் வந்து பையிங் வந்து போகலாம். ஸோ செல்லிங் போகலாமா இல்லையாங்கிறத நம்ம வந்து ஈவினிங் மார்க்கெட்டில் ஈவினிங் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று ஈவினிங்கில் வந்து ஒரு லெவல் சொல்லியிருந்தேன், 295ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு.
ஸோ கிட்டத்தட்ட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸாக்டாக வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்க்கலாம். அடுத்த சப்போர்ட் வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட் இல்லை, ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 282.7 இருந்தா ஸோ நம்ம வந்து பை பண்ணலாம். இதையும் தாண்டி கீழே ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ நம்ம வந்து 275 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நேச்சுரல் கேஸை. ஸோ மேபி இங்கேருந்து மறுபடியும் பை ஆகணும். 282.7ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸோட அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து கொஞ்சம் டவுன் சைடு தான் கீழே இறங்க பார்த்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அடுத்த டார்கெட் வந்து 3250 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நேற்று வந்து நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் $37 பக்கம் ஸோ கோல்டு வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 3247 வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ மேபி கரெக்டாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் இருக்கனால ஹையாக பிரேக் அவுட் பண்ண மட்டும் பை சைடு போகலாம். ஸோ செல் சைடுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த இடம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 901.75 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அகைனும் இந்த இடம் தான் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ மறுபடியும் 901 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ வர சண்டே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு எப்படி வந்து ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி மட்டும் எடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோவில் கொண்டு போகிறது அப்படிங்கிறதான் டீச் பண்ண போகிறேன். ஒரு 2 மெத்தட் வந்து டீச் பண்ணுவேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் 10 பாயிண்ட்ஸ், ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் 10 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எப்படி டார்கெட் போகிறது, எப்படி என்ட்ரி கொடுக்கறது, ஸோ எந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறது, ஃபியூச்சர்ஸில் எப்படி அட்டன் பண்ணுறது, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேடுங்கிறத அட்டன் பண்ணாலே ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். இதை உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.